ஜம்மு காஷ்மீரிலே நாம் வெற்றி பெற்றுவிட்டால் இந்தியா முழுவதும் நம்முடைய கட்டுப்பாட்டிலே வந்துவிடும் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாகிஸ்தானுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லியிருப்பது என்பது காஷ்மீர் இந்தியாவில் இல்லை என்று இவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் எதிர்க்கிறதா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியா என்பது ஒன்று, காஷ்மீர் அதிலே ஒரு அங்கம். அங்கு நாம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். இந்த நாட்டை எப்படியாவது பிளக்க வேண்டும் என்கிற ஒரு மிக மிக மோசமான திட்டத்தோடு. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி 370 ரத்துக்கு பிறகான தேர்தல். ராகுல் காந்தியும் உமர் அப்துல்லா மிகப்பெரிய கூட்டணி கணக்குடன் களமிறங்கியிருக்காங்க. பாஜக தனித்து களமானது எப்படி இருக்கும் பார்க்குறீங்க? தேசிய மாநாட்டு கட்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீருக்கு தனி கொடி உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே தனி கொடி, தனி பிரதமர் என்றெல்லாம் காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து, தனி அந்தஸ்து கொடுத்து இந்தியாவையும் காஷ்மீரையும் பிரித்து வைத்திருந்தவர்கள் இன்று மீண்டும் ஒரு பிரிவினைவாத செயல்பாட்டோடு இதை அணுகுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் அதற்கு துணை போகிறது. மேலும் பாகிஸ்தானுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லியிருப்பது என்பது காஷ்மீர் இந்தியாவில் இல்லை என்று இவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் என்றுதான் பொருள். அதற்கு துணை போகிறதா காங்கிரஸ் கட்சி என்றுதான் நாம் கேள்வி கேட்கிறோம். ஒரு நாடு, மத்திய அரசாங்கம் வெளியுறவு கொள்கையை வகுக்கிறது. ஆனால் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்வதும், எல்லையிலே நாங்கள் வர்த்தகத்தை தொடர்வோம் என்று சொல்வதும் பிரிவினைவாதம் தானே. அதே போல இந்திய அரசுக்கு எதிராக, இராணுவத்திற்கு எதிராக செயல்பட்டவர்களை விடுதலை செய்வோம் என்று சொல்வதும், அதே போல ஏற்கனவே இருந்த தவறாக இந்திய அரசுக்கு எதிராக பணியாற்றிய அரசு அதிகாரிகளை, நீக்கப்பட்ட அதிகாரிகளை மீண்டும் சேர்த்து கொள்வோம் என்று சொல்வதும், ஏற்கனவே இருந்த நிலைமை வரும் ஆர்டிக்கல் 370 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கத்திற்கு முன்பாக இருந்தது என்று சொன்னால், சுதந்திர இந்தியாவில் 1947ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை காஷ்மீரில் யாருமே அங்கு இடஒதுக்கீடு என்கிற வார்த்தையை கூட பேச முடியாது. அதாவது காஷ்மீரில் இடஒதுக்கீடு இருந்தது இல்லை. பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பழங்குடி இனத்தவர்கள், குஜார்கள், இப்படி பல சமூகத்தை சேர்ந்தவர்கள், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று இடஒதுக்கீடே இல்லாமல் இருந்தது. ஆர்டிகல் 370 நீக்கத்திற்கு பின் தான் இந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வந்தது. அப்படி என்றால் இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் எதிர்க்கிறதா என்பது நம்முடைய அடுத்த கேள்வி. ஆனால் அங்கே இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்பவர்கள் இங்கே அழகு போட்டியிலே ஏன் இடஒதுக்கீடு இல்லை என்று ராகுல் காந்தி கேட்பது, அழகு போட்டியிலே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இல்லை, ஓபிசி வகுப்பை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி ஜாதி ரீதியாக இங்கே வேண்டுமென்றே மக்களை தூண்டி விடுவது, அல்வா கிண்டுவதில் கூட ஜாதியை பார்த்து அதில் ஏன் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் என்று கேட்பது, ஆனால் காஷ்மீருக்கு சென்றால் அங்கே இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்வது என்று இரட்டை நிலைப்பாட்டை கொள்வது ஏன்? இதுதான் நம் முன்னே இருக்கக்கூடிய கேள்வி. இப்ப மொத்தம் 90 தொகுதிகள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 50க்கும் கிட்ட இருக்கிற தொகுதி காஷ்மீர் பள்ளத்தாக்கு, ஒரு சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி. இதுல மெஜாரிட்டி 45+ வரணும். பாஜகவுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்க? நம்ம கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாகிவிட்டன. காஷ்மீரிலே ஒரு இயல்பான வாழ்க்கை திரும்பி இருக்கிறது, அமைதியான வாழ்க்கை திரும்பி இருக்கிறது, பொருளாதார முன்னேற்றம்
மிக சிறப்பாக இருக்கிறது. சுற்றுலா மிக சிறப்பாக ஓங்கி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 5 வருடங்களில் நான் கூட கடந்த ஆண்டு காஷ்மீருக்கு சென்று வந்திருக்கிறேன், ஸ்ரீநகருக்கு. அந்த அளவிற்கு அமைதி அங்கே திரும்பி இருக்கிறது. அதனால் அங்கு மக்கள் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக விரும்பி இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். இதனால் வரையில் அங்கே வன்முறை, பயங்கரவாதம், தீவிரவாதம் இருந்த சூழ்நிலையில் கடந்த இந்த 5 ஆண்டுகளாக ஒரு சில சம்பவங்களை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் உறுதியாக பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த பிடிபியும் ஜெயிக்கல, தேசிய மாநாட்டு கட்சியும் ஜெயிக்கல. சுயேட்சைகள் குறிப்பாக கடந்த காலங்களில் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு சிறையில் இருக்கக்கூடியவர் வெற்றி பெற்றிருந்தாரு. இது வந்து நீங்க சொல்றது போல முரண்பாடா இருக்க மாதிரி இல்லை, இதில் முரண்பாடு இல்லை. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கே நாம் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அங்கு சில வேலைகளை செய்வதோ அல்லது வாக்களிக்க மாட்டார்கள் என்று எடுத்துக்கொண்டு செய்யாமல் இருப்பதோ செய்வதில்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியா என்பது ஒன்று, காஷ்மீர் அதிலே ஒரு அங்கம். அங்கு நாம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தான் விரும்புகிறோம், விரும்பி கொண்டிருக்கிறோம், விரும்புவோம். ஆனால் இது ஒரு கேள்வி அல்ல. இது நம்மை பொறுத்தவரையில் இந்த தேசம் ஒற்றுமையோடு ஒருமைப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்கிற ரீதியில் தான் இது நடந்து கொண்டிருக்குது. அதற்கும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே ராகுல் காந்தி வந்து ஜம்மு காஷ்மீருக்கு போய் பல இடங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. உமர் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா நேரில் சந்திச்சிருக்காங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சார யுக்தியை எடுத்து வச்சிருக்காங்க, அதே மாதிரியான ஒரு யுக்தி ஜம்மு காஷ்மீரை வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 370, 335 அதை பத்தி நேரடியாக சொல்லணும், மறைமுகமாக நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு பிரிவினைவாதத்தை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே அவர்கள் பேசும்பொழுது ஜம்மு காஷ்மீரிலே நாம் வெற்றி பெற்று விட்டால் இந்தியா முழுவதும் நம்முடைய கட்டுப்பாட்டிலே வந்துவிடும் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஜம்மு காஷ்மீரில் வெற்றி பெற்றுவிட்டால் இந்தியா முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிடும் என்று சொன்னால், இங்கே வெற்றி பெற்றுவிட்டால் ஏற்கனவே இருந்த இடஒதுக்கீடு போய்விடும், ஏற்கனவே இருந்த வன்முறை பெருகும், இந்தியாவில் கலவரத்தை தூண்டுவோம், இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் என்று தானே பொருளாகிறது. அப்போ அவர்களுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும், நம்முடைய அண்டை நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்குள்ளே வரக்கூடிய பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் செயல் இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய திட்டம். இதுல வந்து ராகுல் காந்தி இன்னும் பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். குறிப்பாக பிரதமர் மோடிக்கு வந்து நாம ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கோம், அவருடைய மன உறுதியையும் உளவியல் ரீதியான அவருடைய உறுதியை நாம வந்து உடைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஜம்மு காஷ்மீரில் பேசியிருந்தார். ராகுல் காந்தி பேசுவதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்வா கிண்டியவர்களில் வந்து யார் எஸ்சி இருக்கிறாங்கன்னு கேட்குறது, பாலிவுட் திரைப்படங்களில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா, மலைவாழ் இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா, பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்பது. அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அழகி போட்டிகளில் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான்றெல்லாம் எங்கு சென்றாலும் ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக ஜம்மு காஷ்மீரில் சென்று நானும் காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆர்டிகிள் 370 விசேஷ அந்தஸ்தை நாங்கள் திருப்பி கொடுப்போம் என்று பேசி பிரிவினைவாதத்தை தூண்டுவது என்று தொடர்ந்து தவறான விஷயங்களை ஒரு தீய சக்தியாக அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இது காரணம் 15 வருடங்கள் தங்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து, ஆட்சியிலிருந்து, அதிகாரத்திலிருந்து மோடி அவர்கள் அகற்றிவிட்டார் என்ற காரணத்திற்காக இந்த நாட்டை எப்படியாவது பிளக்க வேண்டும் என்கிற ஒரு மிக மிக மோசமான திட்டத்தோடு ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக மாநில உணர்வுகளை தூண்டிவிட்டு காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் செயல்படுவது தான் தவறானது. அதனால் இதில் நரேந்திர மோடி அவர்களுடைய நம்பிக்கையை குலைப்பதோ இல்லை அவரை வீக்காக செய்வதோ, குன்றடைய செய்வதோ இது எல்லாமே தவறானது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி மிக சிறப்பாக இன்னும் கூட 20 வருடங்களுக்கு செயல்படும். உள்கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம ஜம்மு காஷ்மீர்ல பாஜக நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது.
நம்ம பாஜக செஞ்சிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் காஷ்மீர் வேலையை எதிரொலிக்கும் பார்க்குறீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாட்டில் உள்கட்டமைப்பு திட்டங்கள் பல மாநிலங்களில் செய்வது என்பது மாநிலங்களுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி தான். நீங்கள் அதையும் ஓட்டையும் லிங்க் பண்ணாதீங்க, அது தவறான விஷயம். அது கட்சி அரசியல், இது அரசினுடைய அரசு இயல். அப்போது அங்கே இது நாள் வரையில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், பயங்கரவாதம் இருந்தது, பல கட்டுப்பாடுகள் இருந்தது, தொழில் முன்னேற்றம் இல்லை, அமைதி இல்லை, அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையை இப்போது மாற்றி இருக்கிறோம். அப்போது அங்கே அந்த கட்டமைப்பை நாம் பெருக்குவதற்கு இதுவரையில் அங்கே யாரும் ஒரு சதுர அடி நிலம் கூட வாங்க முடியாது என்கிற அந்த மிக மோசமான விஷயத்தை மாற்றி இருக்கிறோம். அங்கு தொழிற்சாலைகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. தொழிற்சாலைகள் வந்திருக்கிற காரணத்தினால அங்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள், வேலை வாய்ப்புகள் பெருகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு வருமா வராதா என்பதை நாம் ஜம்மு காஷ்மீரில் செய்த அந்த கட்டமைப்பு திட்டங்களை வைத்து நாம் பார்க்க முடியும். அது கூட செய்திருக்கிறோம், மக்கள் வாக்களிக்க வேண்டும், அவ்வளோதான். ஜார்க்கண்ட்ல சம்பாய் சோரன் பாஜக இணைவதாக அறிவித்திருக்கிறார், எப்படி இருக்கும்? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி கடந்த 10-15 வருடங்களில் பலர் இங்கே வந்த வண்ணம் இருக்கின்றனர். எதிர்கட்சிகளுடைய, குறிப்பாக மம்தா பானர்ஜி போன்ற சமீபத்திலே நாம் இந்த ஐஜிகார் மருத்துவமனையில் நாம் பார்த்தோம். அப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, அதிகார துஷ்பிரயோகம், ஆணவம், அகம்பாவத்தை வைத்து எப்படியாவது அந்த அதிகாரத்தை வைத்து நாம் மேலே வந்து விட முடியாதா என்று துடிக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஜார்க்கண்டில் குவாரிகளில் ஏற்பட்டக்கூடிய அந்த லஞ்சம் ஊழலில் சோரன் அவர்கள் உண்மையிலேயே சிறைக்கு சென்றது. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய மிக மோசமான ஆட்சி, இப்படி பல்வேறு விஷயங்களை எதிர்கட்சியினர் செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் எதிர்கட்சியினர் அதிகார துஷ்பிரயோகம் மட்டுமல்ல, அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. எங்கெல்லாம் மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கலாம் அங்கே அதிகார துஷ்பிரயோகம். ஆட்சியில் இல்லாத காரணத்தினால மத்தியிலும் ஆட்சியில் இல்லாத மாநிலங்களிலும் அதிகாரத்தை எதிர்த்து, ஆட்சிகளை எதிர்த்து எங்களால் வர முடியவில்லை என்ற அந்த விரக்தியில், வெறுப்பில் தொடர்ந்து அவர்கள் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படுவது, சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுவது என்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பலர் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருகிறார்கள். நாட்டினுடைய வளர்ச்சி, சமுதாயத்தினுடைய மகிழ்ச்சி, இவை இரண்டும் வேண்டும் என்று நினைப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார். அதில் சம்பாய் சோரனும் ஒன்று. இது தேர்தலை நோக்கி பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். அரசியல் கட்சி என்றாலே அதிக அளவு உறுப்பினர்கள், அதிக அளவு மக்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்பதுதான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதிக அளவு உறுப்பினர்கள் சேரும்போது அவர்கள் குடும்ப அங்கத்தினர் உட்பட எல்லோரும் வாக்களிக்கப் போகிறார்கள். அப்படி ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்களை வைத்துத்தான் அந்த கட்சியினுடைய வெற்றி அமையும். அதன் அடிப்படையில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை நாம் பெருக்கிக் கொண்டே செல்வோம். நன்றி.